நாலடியார் பாடல் எண் 17. பனிபடு சோலைப் பயன்மரமெல்லாம் கனி உதிர்ந்து வீழ்ந்தற்று இளமை, நனி பெரிதும் வேல் கண்ணள் என்று இவளை வெஃகன்மின், மற்று இவளும் கோல் கண்ணள் ஆகும் குனிந்து. இந்த பாடலின் திரண்ட கருத்து, மனிதர்களின் இளமையானது, அந்த இளமை பருவத்தில் உள்ள அழகானது கனி நிறைந்த மரங்கள் ஒரு காலத்தில் உதிர்ந்து வீழ பொலிவிழந்து நிற்கும் அல்லவா, அதை போல நிலையற்ற தன்மையுடையது. இந்த காரணத்தினால் அவ்வாறு இளமையுடைய ஒரு பெண்ணை கண்டு இவள் வேல் போன்ற கண்களை உடையவள் என்றும் இன்ன பிற சிறப்புகளையெல்லாம், அதாவது அவளுடைய இளமை பருவத்தில் அவள் உடலினுடைய சிறப்புகளையெல்லாம் சொல்லி அவள் மீது விருப்பம் கொள்ளாதீர்கள். இவளும் பின்னர் கிளப்பருவம் அடைந்து கூனிக்கொண்டு தரையை ஒரு குச்சியை கொண்டு தடவிக்கொண்டு அந்த ஊன்றுகோலையே கண்ணாக கொண்டு பூமியை தடவி பார்த்து பார்த்து வழிகண்டு நடப்பவளாவாள். அதனால் இளமை பருவம் நிலையில்லாதது. அந்த இளமையோடு இருக்கின்ற பெண்கள் மீது மோகம் கொள்ளாதீர்கள் என்பது இந்த பாடலின் கருத்து. சரி, இப்பொழுது பாடலுக்குள் செல்வோம். பனிபடு சோலை பயன்மரம் எல்லாம் கனி உதிர்ந்து வீழ்ந்தற்று இளமை. இளமை தான் இங்கே எழுவாய். இந்த இளமை எதை போன்றதுன்னா, பனிபடு சோலை. பனிபடுனா குளிர்ச்சி பொருந்திய, சோலைன்னா நமக்கு தெரியும் பழ தோட்டங்கள். அந்த பழ தோட்டத்தில் இருக்கிற பயன் மரமெல்லாம், இந்த நல்ல சுவையான கனிகளாகிய பயனை தருகின்ற அந்த மரங்களெல்லாம் கனி உதிர்ந்து, அந்த ஒரு காலத்தில் நல்லா பழுத்து நம்ம ஒன்று பழத்தை பிடுங்கி விடுவோம் அல்லது தானாக உதிர்ந்து விடும். அப்படி கனி உதிர்ந்து வீழ்ந்தற்று, கீழே விழுந்துருச்சுன்னா அந்த மரம் கனிகளெல்லாம் இன்றி பொலிவிழந்து காணப்படும். அது போன்றது இந்த மானிடர்களின் இளமை பருவம். அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, வேல் கண்ணள் என்று இவளை வெஃகன்மின். ஏன் அந்த இவளைனா அது போன்ற அந்த இளமை பருவம் உடைய ஒரு பெண்ணை பார்த்து வேல் போன்ற கண்களை உடையவளாக இருக்கிறாள், அவளுடைய பல சிறப்புகளை எல்லாம் சொல்லி புகழ்ந்து அவள் மேல் பெரிதாக நனி பெரிதும் வெஃகன்மின். அது ஒரு பொருள் பன்மொழி. நனினாலே அதிகம், பெரிதும்னாலும் அதிகம். ரொம்ப அதிகமாக அந்த இளம் பெண்ணை புகழ்ந்து அவள் மேல் மோகம் கொள்ளாதீர்கள். வெஃகன்மின் என்றால் விருப்பம் கொள்ளாதீர்கள். ஏன் விருப்பம் கொள்ளாதீர்கள் அப்படின்னா, மற்ற இவளும் கோல் கண்ணள் ஆகும் குனிந்து. அவளும் ஒரு நாளைக்கு வேல் கண்ணோடு இருந்தவ கோலையே கண்ணாக வைத்து தலையை தடவி தடவி பார்த்து தலையை குனிந்து நடப்பவள் ஆவாள் என்பது இந்த பாடலின் கருத்தாகும்.